ஹலோ டியர்ஸ், நீ பார்க்க போகிறது ஒரு அருமையான சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து அது சுருள வதக்கிக்கிங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி இல்லை 3 தக்காளி அளவு ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்தது ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள், அடுத்தது புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டாணி, கேரட்டு, முள்ளங்கி, உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து ஒரு அரிசிக்கு வந்து நம்ம 3 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தேவையான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுத்து இழுக்கணும்னா நல்லா குலைவாக வந்து நம்ம சாப்பாடு ரெடி ஆயிரும். நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கணும். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிட்டு அப்போ திரும்ப ஒரு மசிங்க. அப்போ சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.